த்ரீ இடியட்ஸுக்கு வேற வேலையே இல்லை. நம்ம யாரையுமே குத்தம் சொல்லவோ குறை சொல்லவோ வரல. ஆனால் இவங்களை குறை சொல்லலாம், குத்தம் சொல்லலாம். காரணம் ஏன்னா இவங்க அஜித்தை பற்றி தவறான கருத்துக்களை, நெகட்டிவான கருத்துக்களை சொல்றதுல முக்கியமானவங்களே முதலானவங்க. அது ஏன் இப்படி சொல்றேன்னா, இவனுங்க எப்படின்னா இவங்களுக்கு தேவை இல்லை, ஒருவேளை இவங்களுக்கு வர வேண்டியது வந்துச்சுன்னா அவங்கள பற்றி ஆஹா ஓஹோன்னு பேசுவாங்க. இல்லை இவங்களுக்கு வர வேண்டியது வரல, இவங்களுக்கு தேவையானது கிடைக்கலன்னா அந்த நடிகரை பற்றியோ இல்லை அந்த குரூப்பை பற்றியோ ரொம்ப கேவலமாக பேசுவானுங்க. அதுலேயும் இவங்க இந்த 3 பேரும் சேர்ந்து ஒருத்தரை கலாய்க்க ஆரம்பிச்சாங்கன்னா தர லெவலில் கலாய்ப்பானுங்க. இவனுங்களுக்கு புத்தி என்னன்னா, ஒருத்தருங்களை நெகட்டிவாக பேசி அதன் மூலமாக நம்ம எப்படி பார்த்தாலும் காசு சம்பாதிக்க போகிறானுங்க. அதன் மூலமாக இவங்க சந்தோஷப்படுறதுதான். இவங்க ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு, இவங்க கொடுக்குற பேட்டியில் அஜித்தோட விடாமுயற்சி படம் வந்தாச்சுன்னாங்க அஜித் ரசிகர்களே மகிழ் திருமேனி, அதாவது அந்த படத்தோட டைரக்டரை காரி துப்புவாங்க, அந்த மாதிரி ஒரு சீன் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இது எப்படி இவங்களுக்கு தெரியும்னு கேட்டால் அந்த படத்தை பார்த்த ஒரு முக்கியமான பிரபலம் சொல்லிச்சான். இப்படி தாண்டா 2 நாளத்துக்கு முன்னாடி விஜயோட படத்துக்கு நாளைய தீர்ப்புன்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சிருக்காங்க, 99% உண்மை அப்படின்னீங்க, அது நக்கிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க சொல்றது, நாங்கள் வலைபேச்சில் பேசுகிற முக்கியமான இதெல்லாம் நீங்கள் பாருங்க, 99.9% உண்மையாக தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதில் என்னத்த உண்மை இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. இப்போ நம்ம விஷயத்துக்கு வரும். அஜித்தை பற்றி இவங்க அவதூறு பரப்பிட்டே இருக்காங்க. லாஸ்ட்டாக இந்த கார் ரேசிங்கில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு, அதுக்கு அந்தனன் சொல்கிறாரு இவர் ஆக்ஷன் ஹீரோ இல்லை, ஆக்சிடென்ட் ஹீரோன்னு. அதுக்கு அந்த லாஸ்ட்ல ஒரு கருமுட்டை இருக்கு, அந்த கருமுட்டை சொல்லுது இல்லை அவருக்கு லைசன்ஸ் கொடுத்ததுக்கு பதிலாக அந்த லைசன்ஸை பிடிங்கி வச்சல, ஏன்னா தினம் எல்லா படத்துலேயும் ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்காருன்னு. அந்த கூமுட்டை தெரியுமான்னு தெரியல, தமிழ்நாட்டில் ஃப்ளைட் ஓட்டுறதுக்கு உண்டான லைசன்ஸ் வரைக்கும் அஜித் வச்சிருக்காருன்னு உள்ளது. இவன் ஏதோ இந்த கார் ஆக்சிடென்ட்டுக்கு இந்த கார் டிரைவிங் லைசன்ஸை பிடிங்கி வைக்கணுங்கிறாரு. பிடிங்கி வேணா வச்சுக்கடா மயிர, நாங்கள் ஃப்ளைட்டில் போவோம், ஃப்ளைட்டில், ஏன்னா அதுக்குண்டான பேப்பர் லைசன்ஸ் இருக்கு. சரி, அதை விடுவோம். இவனுங்க ஃபுல்லாகவே இந்த அஜித்தை பற்றி ஒரு தவறான கருத்து சொல்லிட்டு இருக்காருங்க. நம்ம லாஸ்ட்டாக அதை பற்றி உள்ள எல்லாம் போய் பார்த்தாச்சுட்டாங்கி, இந்த விடாமுயற்சி படத்தை இவங்க சேனலில் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு 5 லட்சம் ரூபாய் கேட்டதாகவும், லைக்கா அதெல்லாம் தர முடியாது, அஜித் படத்துக்கு விளம்பரமே தேவையில்லை, ஏன்னா அஜித் படம் வந்தாலே அது ஒரு ஃபெஸ்டிவல் தான், அது எங்களுக்கு தெரியும், நீங்கள் 5 லட்சம் இல்லை 5 நயா பைசா கூட தர முடியாது, நீங்கள் விளம்பரமும் பண்ண தேவையில்லை, ஒரு மயிரம் பண்ண தேவையில்லைன்னு லைட்டா சொல்லிட்டாங்க. இதனால இவங்க மனம் உடைந்த இவங்களுக்கு வர வேண்டியது வரலையேங்கிற ஒரு கோபத்தில் இந்த படத்தை பற்றி நெகட்டிவ் கமெண்டாக போட்டு தள்ளியிருக்காங்க, நெகட்டிவ் ரிவ்யூவாக கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் படம் வந்தால் தெரிஞ்சிட போகுது. படம் நான் எங்களை பொறுத்த வரைக்கும், அஜித் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும், தலைவர் ஸ்க்ரீனில் நின்னாலே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம்தான். இந்த நெகட்டிவ் கமெண்டை பரப்புறதுக்கு முக்கியமான காரணம், அதில் நடுவில் ஒருத்தர் கண்ணாடி போட்டுட்டு உட்காந்துருப்பார். அவர் 5 லட்சம் பேசி, 4 லட்சம் பேசி, 3 லட்சம் பேசி, கடைசியில் 2 லட்சம் வரைக்கும் பேசினதாட்டு ஒரு தகவல் இருக்கு. கூடிய சீக்கிரம் இந்த உண்மையை வெளியில வந்துடும். இது வலைபேச்சு ஏதோ நாங்கள் சுத்தமானவங்க, எங்கள் கையில் அழுக்கே இல்லைன்னு சொல்லிட்டு அப்பப்போ அடிக்கடி பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க கை சுத்தம் இல்லை, இவங்க கையும் அழுக்கு, இவங்க மனசு அழுக்கு, இவங்க எண்ணமாக அழுக்குங்கிறது கூடிய சீக்கிரம் சோசியல் மீடியாவில் ஒரு பூகம்பமாக வெடிக்க தான் போகுது. அந்த நாள் கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு. ஏன்னா இவங்க பண்ணுற மற்றவங்களை எல்லாம் குறை சொல்லிகிட்டே வராங்க. ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க இல்லை, புழுவுக்கு மீன் ஆசைப்படும், மீனுக்கு மனுஷன் ஆசைப்படும், மனுஷனுக்கு ஏதோ ஒன்று ஆசைப்படும்னு சொல்லிட்டு ஒரு சொற்றொடர் ஒன்று சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்கள் பின்னாடியே ஒரு கூட்டம் காவல் இருந்துட்டு இருக்கு, உங்களை எப்போ தூக்கி சாப்பிடலான்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துக்கிட்ட கண்டிப்பாக ஒரு நாள் மாட்டுவீங்க. மாட்டும் போது வண்டவாளம் தண்டவாளம் ஆயிரும். 3 Idiots.